அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க நமக்கு வந்து +1 டாப்பிக்கில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா இன்பிட்வீன் த பாக்டீரியா அண்டு ஃபங்கை. ஓகே, இப்போ பாக்டீரியாவுக்கும் ஃபங்கைக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல். ஆக்சுவலாக இதோட கேரக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். ஓகே, அப்போ திஸ் மைக்கோபிளாஸ்மா ஆர் த வெரி ஸ்மால் பார்ட்டிகல். ஆக்சுவலாக அதோடைய நானோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.1 0.5 கேரக்டர் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ பிலியோமார்பிக் கண்டிஷன். அதே மாதிரி என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா பிலியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிலியோமார்பிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இதோடைய கேரக்டர் ஷேப் ஆஃப் த கேரக்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்கும், நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிலியோமார்பிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் வைரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் எப்படி இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலியோமார்பிக் கண்டிஷனில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மைக்கோபிளாஸ்மாவோட கேரக்டர் எப்படி இருக்குது, நமக்கு பிலியோமார்பிக் கண்டிஷனாக தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிலியோமார்பிக் அப்படிங்கிற கேரக்டர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக அதோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்கும், நமக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட கேரக்டர் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ஐசோலேட் பண்ணது யார் அப்படின்னா நோகாட் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ். அதாவது கோ ஒர்க்கர்ஸ்னா அவ்வளோ சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறத 1898 தான் ஃபர்ஸ்ட் அவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பாக்டீரியா இருக்குது, ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட ஒரு ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் இருக்குது, அதை நமக்கு வந்து மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நோகாட் அண்ட் த கோ ஒர்க்கர்ஸ் வந்து முத டிஸ்கவர் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, அப்போ அதை பொறுத்தவரை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் கேட்பாங்க நமக்கு. இயர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா 1898 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுத்து, அதாவது இயர்ஸ் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா 1898. ஓகேங்களா? அடுத்தது த ஃப்ளூரல் ஃப்ளூயிட் ஆஃப் த கேட்டில், அதாவது இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸை கேஸ்யூ பண்ணுது. எந்த மாதிரி டிசீஸை கேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த காஸ்யூ த கேட்டில் அஃபெக்டட் வித் த பொவைன் பிளிரோ நிமோனியா. இது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் த ஃபீவர் அண்ட் தென் பொவைன் பிளிரோ நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபீவரை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து காஸ் பண்ணுது. ஓகே, சரி, இதில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக் செல்வால், இதில் என்ன ஆப்ஷன், நமக்கு செல்வால்னு சொல்லக்கூடிய கேரக்டரு ஆப்சண்ட்டு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பாக்டீரியாவில் என்ன பார்த்துருக்கோம், இந்த செல்வால் பொறுத்த வரைக்கும் நமக்கு மியூகோபெப்டைட், பெப்டிடோகிளைகான், அதே மாதிரி நமக்கு மியூகோபெப்டைட், பெப்டிடோகிளைகான், மியூராமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பாக்டீரியாவோட செல்வாலில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நமக்கு கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா டெக்கோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் மைக்கோபிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா லேக் செல்வால், அதாவது செல்வால் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது ஆப்சென்ட். இங்கே செல்வாலே அதுக்கு கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்தது வந்து இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கல்ச்சர் மீடியத்தில் பார்க்கும்போது இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரைடு எக் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ திஸ் கல்ச்சர் மீடியத்தில் பார்க்கும்போது இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரைடு எக்கு அதோட ஷேப் எப்படி இருக்கும், அது மாதிரி நமக்கு என்ன இருக்கும், நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். த டிஎன்ஏ கண்டைன் த லோ குவானைன் அண்டு சைட்டோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகிள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கல் கேரக்டர். என்ன நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னா குவானைனும் சைட்டோசினும் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு டிஎன்ஏவோட கேரக்டர். அதில் எது நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது, குவானைனும் சைட்டோசின் எப்படி இருக்குது, நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது தான் நமக்கு என்ன அப்படின்னா ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா? சரி, இது நமக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு, அதே மாதிரி நமக்கு வந்து அனிமல்ஸுக்கு ப்ளஸ் வந்து நமக்கு
பிளான்ஸுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா so many disease வந்து காஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் டிசீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் என்ன டிசீஸ் அப்படின்னா லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், விச் ப்ரூம் ஆஃப் த லெக்யூம் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து விச் ப்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அதோட இலையெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா சுருங்கிரும். அதான் நம்ம விச் ப்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க லெக்யூம் பிளான்ட்டில். அதுக்கப்புறம் த பிளைடி ஆஃப் த க்ளோஸ் அண்டு சாண்டில் ஸ்பைக் என்ன டிசீஸ் நமக்கு ஏற்படுது அப்படின்னா சாண்டில் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் நமக்கு வந்து ஏற்படுது. இதில் இம்பார்ட்டண்டான டிசீஸ். ஓகேங்களா? அப்போ மைக்கோபிளாஸ்மா என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து லிட்டில் லீப் ஆஃப் பிரிஞ்சால், விச் ப்ரூம் ஆஃப் த லெக்யூம், பில்லாய்டி ஆஃப் த க்ளோஸ் அண்ட் சாண்டில் பைக், இதெல்லாம் என்னது மைக்கோபிளாஸ்மாவில் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். ஓகே, இதை நமக்கு இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கக்கூடிய டிசீஸ். அதுக்கப்புறம் ப்ளூரோ நிமோனியா இஸ் காஸ்டு பை த மைக்கோபிளாஸ்மா மைக்காய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைக்கோபிளாஸ்மா கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்து வச்சுங்க. ப்ளூரோ நிமோனியா கேஸ் த மைக்கோபிளாஸ்மா மைக்காய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே சார், அதுக்கடுத்து இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரைன் இருக்கும், ரிபோசோம் இருக்கும், டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது என்ன நமக்கு செல்வால் வந்து கிடையாது இல்லையா? அப்போ செல்வால் இல்லாதனால இதுக்கு என்னது நமக்கு ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்காது. அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அவங்க பிலியோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க லோ குவானைன் அண்டு சைட்டோசினோட கேரக்டர் எப்படி இருக்குது நமக்கு ரொம்ப லோவாக வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் நமக்கு வந்து அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரி, அதுக்கு அடுத்தது ஃப்ராங்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ ஃப்ராங்கியா அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆக்டினோமைசிஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு அப்படின்னா எஸ்பெஷலி இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்ராங்கியான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்டினோமைசிஸ் ஆக்டினோபாக்டீரியா, இந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்டினோபாக்டீரியா. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எது ரே ஃபங்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்டினோமைசிஸ் தான் நமக்கு என்னது ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்கையோட கேரக்டர் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இதில் வந்து ரே ஃபங்கை அப்படிங்கிறது எதை கேட்டாங்க அப்படின்னா ஆக்டினோமைசிஸ் தான் ரே ஃபங்கை. டியூ டு தர் மைசீலியா லைக் growth there is anaerobic or facultative anaerobic microorganism under the gram பாசிட்டிவ் கேரக்டர். இதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராம் பாசிட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து எனரோபிக் ஆர் ஃபேக்கல்டேட்டிவ் எனரோபிக்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபேக்கல்டேட்டிவ்னா நிலை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தனக்கு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கான ஃபுட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கிடைக்கல அப்படிங்கிற பஸ்ஸில் என்ன பண்ணிடுறது எனரோபிக் கண்டிஷனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ த ஃபேக்கல்டேட்டிவ் எனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டர் த கிராம் பாசிட்டிவ் என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் கேரக்டராக இருக்கும். there is a do not produce an aerial mycelium. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது நமக்கு ஏரியல் மைசீலியம் சொல்லக்கூடியதை ப்ரொடியூஸ் பண்ணது. ஆக்சுவலாக ஃபங்கைனாலே மெயின் கேரக்டர் என்னென்னா மைசீலியம் தான் இல்லைங்களா? அப்போ இதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த ஏரியல் மைசீலியம் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? நீங்கள் பிரெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். பிளட் வந்து அந்த பிரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 நாள் கழிச்சு நல்லா பூஞ்சை பிடிச்சி ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் நியூமரஸ் மைசீலியம் இருக்கும். அதான் ஃபங்கையோட இம்பார்ட்டண்டான ஒரு நேச்சர் கேரக்டரே. ஆனால் ஆக்டினோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னது நமக்கு இதில் வந்து இந்த ஏரியல் மைசீலியம் சொல்லக்கூடிய கேரக்டர் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்தது த டிஎன்ஏ கண்டைன் த ஹை குவானைன் அண்டு சைட்டோசின் குவானைன் அண்டு சைனைன் சொல்லக்கூடிய கேரக்டரு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரெண்டுமே ஹையாக இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபங்கையோட கேரக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூகேரியாட்டிக் கேரக்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதே நமக்கு வந்து மைக்கோபிளாஸ்மாவோட கேரக்டர் என்ன சொல்கிறாங்க ப்ரோகேரியாட்டிக் கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிஎன்ஏ பாருங்கள் லோவாக இருக்கும். அதாவது லோ குவானைன் அண்டு சைட்டோசின். ஆனால் இங்கே பாருங்கள் குவானைனும் சைனோனும் எப்படி இருக்குது அதிகமாக நமக்கு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்டோ மைசிஸ் என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டெப்டோமைசிஸ் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது ஃப்ராங்கியா இஸ் எ சிம்பியாட்டிக் ஆக்டினோபாக்டீரியம். ஃப்ராங்கியாங்கிறது என்ன அப்படின்னா இஸ் எ சிம்பியாட்டிக் ஆக்டினோபாக்டீரியம் விச் இஸ் த ப்ரொடியூசர் ரூட் நாடியூல்ஸ் அண்ட் த ஃபிக்ஸ் நைட்ரஜன். ஆக்சுவலாக அந்த ஃப்ராங்கியாங்கிறது என்ன கேரக்டரில் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அப்படி தானே சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுறது நமக்கு
பரஸ்பரமாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. அதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஃப்ராங்கியா is a symbiotic actinobacterium which is the produce root nodules and fix the nitrogen. இப்போ நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்கியான்னு சொல்லக்கூடியதுக்கு இருக்குது. எங்கே ஃப்ராங்கியா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட் நாடியூல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அப்புறம் நான் லெகுமினஸ் பிளான்ட், என்ன பிளான்ட்னு கேட்டாங்க அப்படின்னா நான் லெகுமினஸ் பிளான்ட் கேரக்டரில் இருக்கும். த ப்ரொடியூஸ் அ மல்டிசெல்லுலார் ஸ்பொராஞ்சியம். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மல்டிசெல்லுலார் ஸ்பொராஞ்சியத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஆக்டினோமைசிஸ் போவிஸ் க்ரோ இன் த ஓரல் கேவிட்டி கேஸ் த லிம்ப் ஜா. எங்கே க்ரோத் ஆகுது நமக்கு? லிம்ப் ஜா, இந்த தாடை பகுதியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிளேஸில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது க்ரோத் ஆகுது. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆக்டினோமைசிஸ் போவிஸ் க்ரோ இன் த ஓரல் கேவிட்டி அண்ட் த லிம்ப் ஜாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்டோமைசிஸ் இஸ் அ மைசீலியல் ஃபார்மிங். ஸ்டெப்டோமைசிஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது? நமக்கு மைசீலியல் கேரக்டரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஆக்டினோபாக்டீரியம் விச் இஸ் த லிவ் இன் த சாயில். எங்கே க்ரோத் ஆகிட்டு இருக்கு நமக்கு? ஆக்டினோமைசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் வந்து தன்னோட ஸ்போர் கேரக்டர் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்துருக்கோம் அல்லது வெளியே எங்கேயாவது போயிட்டுருக்கோன்னு வச்சிங்களேன், திடீர்னு என்ன ஆகும்? நமக்கு நல்லா மழை பெய்யும். ஓகே, இப்போ மழை சீசன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணோம்? மழை பெய்யும். மழை பெய்யும் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாயிலில் வந்து 1 or 2 அந்த மழை துளி பட்டவுடனே என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து ஸ்போர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வெடிச்சு இந்த ஸ்போர் பூரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறும். சரிங்களா, வெளியேறும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ஸோட ஸ்மெல் இருக்கும். சரிங்களா, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எர்த் ஓடர் அப்படின்னு சொல்லுவாங்க, மண் வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம? ஓகே, மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெய்ய போகுது அல்லது வந்து மழை வரப்போகுதுன்னு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மண் வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோஸ்மைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுக்கு இம்பார்ட்டண்டான காரணம். ஓகே, அப்போ ரெயின் due to the presence of geosmine. இதில் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா that is called the volatile compound. என்ன காம்பவுண்ட் அப்படின்னா volatile organic compound. அதான் என்னது? நமக்கு ஜியோஸ்மைன் சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இது நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ எர்த் ஓடர் எதுக்கு காரணம்? மண் வாசனைக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த ஜியோஸ்மைன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு. இது என்னது? volatile organic compound. ஓகே, some important antibiotics namely வேறு என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டெப்டோமைசின், குளோரம் பெனிகால் அண்ட் தென் டெட்ராசைக்ளின் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஜீனஸ். அப்போ இந்த ஸ்டெப்டோமைசிஸில் இருந்து என்னென்னலாம் நமக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு 2 மார்க் கொஷனில் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டெப்டோமைசின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, குளோரம் பெனிகால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு என்னது? டெட்ராசைக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது 3 நல்லா பார்த்து வச்சுங்க, இம்பார்ட்டன்ட். இதில் எர்த் ஓடரில் வந்து நமக்கு ஜியோஸ்மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், ஆன்டிபயாட்டிக் அண்ட் தென் ஸ்டெப்டோமைசின், அப்புறம் குளோரம் பெனிகால், டெட்ராசைக்ளின் எல்லாமே நமக்கு என்னது? வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா, இது ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கொஷினில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்குது. ஓகே, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கணும் மெயினாக. அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபங்கை. ஓகே, இப்போ ஃபங்கை பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி, இப்போ ஃபங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக இதோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூகாரியோட்டிக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசமாக நமக்கு என்ன ஆயிடுச்சு? கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் சாஃப்ரோஃபைட்டிக் கேரக்டர் இருக்கும், சிம்பியாட்டிக் லைஃப் கேரக்டர் இருக்கும், அதேமாதிரி நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் பேராசைட்டிக் கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இந்த 3 கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கையில் இருக்கும். சரிங்களா, சிம்பியாட்டிக்லாம் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூம் காளான்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த ஃபங்கையில் தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா, சரி, ஃபங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் இதில். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா World War II இப்போ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா 1945 அந்த ரேஞ்ச். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேர்ல்டு வாரில் வந்து கலந்துக்கிற
அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய காயம்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காயம் வந்து குணமாகாமல் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போகிறாங்க. சரியா? அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அந்த ஃபங்கஸோட அட்டாக்கோ பாக்டீரியாவோட அட்டாக்ஸோ வேறு மைக்ரோ ஆர்கானிசோட அட்டாக்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுறார். அவர் தான் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சது தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பெனிசிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பெனிசிலின்னு சொல்லக்கூடியது தனியாக பிரித்து எடுப்பார். ஓகேங்களா? இது இவர் எப்படி பிரித்து எடுக்கிறாருன்னா இப்போல்லாம் வந்து நமக்கு இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது அடிபட்டுருச்சு காயப்பட்டுச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்டி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த மாதிரி அவர் என்ன பண்ணல, இன்ஜெக்ஷன் பேஸில் அவர் எதுவும் கண்டுபிடிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? அந்த பவுடர் தான் நமக்கு என்ன அப்படின்னா பெனிசிலியம் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து நமக்கு இப்போ நம்ம கடையில் மெடிக்கல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா சல்ஃபர் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த பவுடருக்கு என்ன பேருனா சல்ஃபர் பவுடர் அல்லது பேரிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை மோஸ்ட்லி நமக்கு வந்து காயம்பட்டது ஏதாவது சின்ன சின்ன ஊண்டிங் இருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அதாவது எப்படி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த கோகனட் ஆயிலோட அந்த சல்ஃபர் டஸ்ட் பவுடர்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த டஸ்ட் பவுடரோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த காயத்து மேலேயோ சின்ன சின்ன புண்ணு இருந்துன்னு வச்சுங்களேன் அது மேலேயோ நம்ம தடவிட்டு வந்தோன்னு வச்சுக்க 2-3 நாளில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அது க்யூர் ஆயிடும். சரிங்களா? வெரி பெஸ்ட்டு இது அப்படின்னா இந்த சல்ஃபர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி பெஸ்ட்டான ஒன்று. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயின்மெண்ட்லாம் அதை விட நல்லா அட்வான்ஸாக வந்ததுனால என்ன பண்ணுறதில்ல, அதை வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சதுக்காக அதாவது அந்த சோல்ஜர்ஸை வந்து உயிரோட காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாங்க அவருக்கு 1945 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இதை கண்டுபிடிச்சதுக்காக. ஓகேங்களா? சரி, இது கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஃபங்கையிலிருந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கையிலேருந்து பெனிசிலின் சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரித்து எடுக்கிறார். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது மைல்ஸ்டோன் ஆஃப் த மைக்காலஜி இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர். P.A. மிச்லி கண்டக்டட் த ஃபங்கை அல்லது ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபங்கையோட ஸ்போர் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறாரு கல்ச்சராக வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறார். சரிங்களா? இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மஷ்ரூம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஸ்போரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் த ஃபாண்டனா ப்ரூவ் தட் இஸ் அ ஃபங்கை கேட்ச் த டிசீஸ் இன் த பிளான்ட். ஃபாண்டனா அப்படிங்கிற என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா ஃபங்கைன்னு சொல்லக்கூடியது வந்து மோஸ்ட்லி பிளான்ட்டில் வந்து டிசீஸை காசிவ் பண்ணுது அல்லது அனிமல்ஸ்லேயும் நமக்கு என்ன பண்ணுது டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த ஃபாண்டனா அப்படிங்கிறவர் 1767 தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து 1873 வந்து சிஹெச் அந்த பிளாக்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை அலர்ஜி இன் த ஹியூமன் பீயிங். ஃபங்கை அலர்ஜி இன் த ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு, பிளாக்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் 1906 வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் பிளாக்கில்ஸ் த ரிப்போர்ட்டட் இன் த ஹெட்டிரோதாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கொண்டு வர்றாரு. அதுனா ஹெட்டிரோதாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இதோட 2 கேரக்டர் ஒன்றா ஜாயின் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு நியூ கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரிங்களா? இது வந்து ஹெட்டிரோதாலிசம் சொல்லக்கூடியது வந்து மியூக்கர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பிளாக்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத முத கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தது பாண்டோ கார்வோ அண்ட் த ராப்பர் ரிப்போர்ட்டட் டு த பாராசெக்சுவல் சைக்கிள் முத கண்டுபிடிச்சது யாருன்னா 1952 பாண்டோ கார்வோ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது ஃபங்கஸ், மஷ்ரூம், மைக்காலஜி. அதாவது ஃபங்கஸ்னாலே மெயினாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஷ்ரூம், எடிபல் காளான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நமக்கு என்னது மஷ்ரூம் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் வந்து அகாரிக்கஸ் பைஸ்போரஸ், அகாரிக்கஸ் கேம்பசிஸ், இதில் நமக்கு என்னென்னா அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய காளான் பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் மஷ்ரூம், லீஃப் மஷ்ரூம், இதெல்லாம் என்ன அப்படின்னா எடிபல். இதில் வந்து நமக்கு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, SCP அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மைக்காலஜி
ஸ்டடி ஆஃப் த ஃபங்கஸை பற்றி நான் படிக்கக்கூடிய ஸ்டடீஸ் த கேரக்டருக்கு என்ன பேருனா மைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்கஸில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸாக நமக்கு வந்து இருக்குது. ஓகே, சரி, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேரக்டரை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைப்பே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். சரிங்களா? அப்போ ஹைப்பா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் டயக்ராமு. இந்த பார்ட் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்டேட் மைசீலியம், செப்டேட் மைசீலியங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது என்ன செப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வால் இருந்தால் இதுக்கு என்ன பேருனா செப்டேட், அதாவது குறுக்குச்சுவர் இருக்குன்னு அர்த்தம். இதில் பாருங்கள் குறுக்குச்சுவர் கிடையாது, அப்போ செப்டேட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூமரஸ், நிறைய நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டேட் அண்ட் செப்டேட் அப்படிங்கிறது செப்டேட்னா குறுக்குச்சுவர் இருந்தால் ஒரு இதில் ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். குறுக்குச்சுவர் இல்லைன்னா நமக்கு எல்லா நியூக்ளியஸும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆயிரும். அப்போ மல்டி நியூக்ளியேட் கேரக்டர் இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அது என்ன சீனோசைட்டிக்னா சீனோ அப்படிங்கிறது நியூமரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், சைட்டிக்னா செல்லுக்குள்ள என்னது நியூமரஸாக நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸை வந்து நிறைய ரிசர்ச்சில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. கேசி மேத்தா, சுப்பிரமணியம் அண்டு டிஎஸ் சதாசிவம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பட்லர் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் என்ன ஆறு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பட்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி யாருன்னு கேட்டாங்கன்னா பட்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து இந்தியன் மைக்காலஜின்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா? ஏன்னா அப்போ வந்து நமக்கு 1974 1943 வரைக்கும் என்னது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டதுனால அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணார், ஃபேமஸாக இந்த மைக்காலஜி ஃபங்கஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடி பண்ணி அதில் வந்து நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்கார். ஓகே, இவர் என்ன புக்கு பப்ளிஷ் பண்ணாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபங்கஸ் அண்டு டிசீஸ் இன் த பிளான்ட் அப்படிங்கிற புக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? சரி, ஜென்ரல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக என்ன சொல்லிட்டோம், ஹைப்பே. சரி, இப்போ ஹைப்பே அப்படின்னா என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்கை ஆர் மேடப் ஆஃப் தின் ஃப்ளமண்டஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். தின் ஃப்ளமண்டஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹைப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஹைப்பே பொறுத்த வரைக்கும் எ நம்பர் ஆஃப் த ஹைப்பே கெட் இன்டர்வோவன் டு ஃபார்ம் த மைசீலியம். இங்கே என்ன நிறைய இருக்கும் அப்படின்னா மைசீலியம் சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். சரியா? இப்போ செல்வால் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்ரைட் இஸ் கால் த கைட்டீன். பாலிசாக்ரைட் என்ன அப்படின்னா கைட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பாலிசாக்ரைட் சொல்லக்கூடியது. இப்போ கைட்டீன் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த ஃபங்கல் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டீன். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? அது எதனால் ஆனது அப்படின்னா என் அசெட்டைல் குளுக்கோசமைன். என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என் அசெட்டைல் குளுக்கோசமைன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸால் ஆனது. இது 1 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட கேரக்டரை பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். செப்டேட் அண்ட் செப்டேட் என்ன பண்ணிக்கிறோம்னா பிரிச்சுக்கிறோம். செப்டானா குறுக்குச்சுவர், செப்டேட் அப்படின்னா என்னது நமக்கு குறுக்குச்சுவர் இல்லாமல் இருக்கும். அப்போ செப்டேட் கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் மைசீலியம் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பற்றி நமக்கு அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. அயர் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அயர் ஃபங்கையில் என்ன இருக்கும் நமக்கு செப்டம் குறுக்குச்சுவர்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஃபிசேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள். இது நமக்கு வந்து சீனோசைட்டிக் கண்டிஷன் இருக்கக்கூடியதுக்கு அல்புகோ, செப்டேட் இருந்தால் இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிசேரியம். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். பிளக்டன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன பிளக்டன் கைமா அப்படின்னா திஸ் ஆர்கனைசேடு இன்டு த லூஸ்லி ஆர் காம்பேக்ட்லி இன்டர்வோவன் ஃபங்கல் டிஷ்யூ இஸ் கால் த பிளக்டன் கைமா. அப்போ லூஸ்லியா என்ன இருக்கு நமக்கு அல்லது ஒரு நெருக்கமாகவோ அரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேருனா பிளக்டன் கைமான்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். எப்படி ப்ரோசன் கைமா அண்டு சூடோ பேரன் கைமான்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, இஸ் அ ஃபார்மர் டைப் ஆஃப் த ஹைப்பே ஆர் அரேஞ்ச்டு லூஸ்லி பட் பேரலல் டு ஒன் அனதர்
in this latter hyphae are compactly arranged and lose their identity. சரிங்களா? அப்போ காம்பேக்ட்ல எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப நெருக்கமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹோலோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அது என்ன ஹோலோமார்பிக் அப்படின்னா, என்டையர் தாலஸும் இஸ் கன்வெர்டட் டு த செக்ஷுவல் கேரக்டர். ஓகேங்களா? அப்போ ஒரு பாடி, ஒரு பங்கையோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, பங்கையோட டோட்டல் கேரக்டரும் அல்லது டோட்டல் பாடி கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்டட் டு த செக்ஷுவல் கேரக்டராக மாறி இன்னொரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஹோலோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ஓகே, அப்போ அந்த கண்டிஷன் டோட்டலாக என்ன ஆகுது, நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஹோலோமார்பிக் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம என்டையர் தாலஸும் வந்து ரீப்ரொடக்டிவ் கேரக்டராக கன்வெர்ட் ஆனால் இதுக்கு என்ன பேர், ஹோலோகார்பிக். யூகார்பிக் அப்படின்னா இட்ஸ் அ ரீஜன் ஆஃப் த தாலஸ் ஆர் இன்வால்வ்டு த ரீப்ரொடக்டிவ் சம் கேரக்டர். அப்போ யூகார்பிக் என்னது, நமக்கு சம் ரீஜன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம யூகார்பிக்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூகார்பிக். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மெத்தட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக இதை பிரிச்சுக்கலாம். ஓகே, ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் கண்டிஷனில் வந்து நமக்கு ஏசெக்ஷுவல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனாமார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு என்னது, ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். செக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம், நம்ம இதில் செக்ஷுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த ஃபங்கை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏசெக்ஷுவல் ப்ளஸ் வந்து செக்ஷுவல் மெத்தட் ரெண்டுமே போத் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோலோமார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே, என்னென்ன போச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் த 2 புரோட்டோபிளாஸ்ட். அப்போ 2 பக்கத்தில் என்ன ஆகுது, ஒரு 2 செல்லும் பக்கத்தில் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகுது. அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா பிளாஸ்மோகேமி. அப்போ 2 பிளாஸ்மேட்டு ஒன்னோட ஒன்று இணையுது. சரியா? அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா பிளாஸ்மோகேமி. 2 செல்லும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சா அதுக்கு பேர் என்னென்னா பிளாஸ்மோகேமி. அதுக்கு அடுத்தது ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியே. 2 நியூக்ளியஸும் ஒன்று வச்சுங்களா, அதுக்கு என்ன பேருனா கேரியோகேமி. கேரியோம்னா நமக்கு என்ன மீனிங், நமக்கு நியூக்ளியஸ் ஜாயின் ஆகிற கேரக்டருக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரியோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் த்ரூ த மியாசிஸ் கண்டிஷன். ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மியாசிஸ் கண்டிஷனில் தான் நமக்கு என்னது ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எதுலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மெயினாக ஜூஸ்போர், கொனிடியா, ஐடியா, ஃபிஷன்னா ஈஸ்ட்டு, பட்டிங், கிளாமிடோஸ்போர். இந்த கண்டிஷன் எல்லாமே என்ன அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் நாட் அ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எது இன்வால்வ் ஆகுது, என்னென்ன பீசிஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ ஜூஸ்போர் அப்படின்னா கைட்ரிட்ஸ், கொனிடியா அப்படின்னா ஆஸ்பர் ஜில்லஸ், ஐடியா அப்படின்னா எர்சிபி, ஃபிஷன் அப்படின்னா ஈஸ்ட். ஈஸ்ட் தான் நமக்கு என்னது சக்காரோமைசிஸ் செர்வேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷன் ஈஸ்ட் எது அப்படின்னா சக்காரோமைசிஸ் செர்வேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அப்படி இல்லைன்னா சைசோ சக்காரோமைசிஸ் அப்படிங்கிற வேர்டு வரும். சைசோ சக்காரோமைசிஸ்ங்கிற வேர்டு வந்தாலும் நமக்கு என்னது ஈஸ்ட் தான். அப்புறம் பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். பட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் ஸ்மாலஸ்ட்டாக மேலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன ஒரு டாட்டர் செல் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் ஈஸ்ட்டில் தான். சரிங்களா? அடுத்து நம்ம டீப்பாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கிளாமிடோஸ்போரை பொறுத்த வரைக்கும் ஃபிஷேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது நல்லா பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜூஸ்போர், கொனிடியா, ஐடியா, ஃபிஷன், பட்டிங், கிளாமிடோஸ்போர். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல்னு சொல்லக்கூடிய கேரக்டரை பேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதை பேஸ் அப்படின்னா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ். ஓகேங்களா? ஜூஸ்போர் அப்படின்னா மொட்டைல், ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸ் மொட்டைல் ஆகும். மொட்டைல் ஆகக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் கேமெட்டான்ஜியல் கப்லேஷன் எப்படி நடக்குது, கொனிடியா ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா?